ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வனங்கான் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பாலா சார் டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையுமே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருந்துச்சே தவிர அது எந்த விதத்துலையும் பாதிக்கல. ஜஸ்ட் ஆன என்டர்டெய்னர் மூவி மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் வனங்கான் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லணுன்னா ரொம்பவே மனதளவில் பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, ஒரு வாழ்வியல் மாதிரி தான் அந்த வனங்கான் நான் பார்த்தேன். பட் ஆஸ் அ பாலா சார் ஃபேனாக சொல்லணுன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் லைட்டாக இருந்துச்சு இந்த படத்தில். என்ன தான் பாதித்தாலுமே இதுக்கு முன்னாடி பாலா சார் படத்துங்களோட ரெஃபரன்ஸ் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த அந்த படத்தில் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்ன மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிதாமகன் படத்தில் விக்ரம் சாரோட கெட்டப்போட ஒரு தாட் எனக்கு இதில் வந்துகிட்டே இருந்துச்சு வனங்கானில். என்னன்னா அதில் அவர் மென்டலி இல்லா இருப்பார். பட் ஆனால் இதில் ஒரு மென்டலி இல்லாலாம் இருக்க மாட்டார், டெஃப் அண்ட் டம்பாக இருப்பார். பட் ஆனால் அந்த கெட்டப் வைஸாக பார்க்குறப்போ அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பார்க்குறப்போ கொஞ்சம் எனக்கு பிதாமகனில் விக்ரம் சாரோட ஒரு சாயல் தெரிஞ்சுது. ஆனால் ஒரு பழைய ஏற்கனவே எடுத்த பாலா படங்கள் மாதிரி இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பை ஏற்பட்டுச்சு. பட் ஆனால் பழைய படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நார்மலாக இருந்தது அப்படின்றது தான் என்னோட இது. நல்லா இல்லைன்னா டோட்டலாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாலா படத்துங்களோடையும் இந்த பாலா படம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கம்மியாக இருந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு கம்மிங் டு த ஸ்க்ரீன் ப்ளே பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்டு அருண் விஜய் சாரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபண்டமாக நடிச்சிருக்காரு. பட் அந்த டெஃபண்டமில் எமோஷன்ஸை கன்வே பண்ணி நம்ம மனசுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுன்றதை அவ்வளோ அழகாக அவர் நடித்து அது அவ்வளோ ஒரு இதாக இவர் படம் எடுத்து நமக்கு படைச்சிருக்காங்க. ஸோ பார்க்குறப்போ இந்த படம் உண்மையிலே ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு படமாக இருந்துச்சு. அதனால தான் இது நான் ஒரு லேட் ரிவ்யூவாக நான் இதை வச்சேன். இது முந்தா நாளே பண்ணியிருக்க வேண்டிய ரிவ்யூ. பட் 3வது நாள் இன்றைக்கி பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ நீங்களும் டைம் கிடச்சா இந்த படம் பாருங்கள். அண்டு இதில் நிறைய மெசேஜஸ்லாம் இருக்குது. இந்த படத்தில் நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மெசேஜை அவங்க கன்வே பண்ணியிருக்க விதம் உண்மையிலே நல்லாயிருக்கு. பட் அண்டு நீங்கள் ஒரு பாலா சார் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்கள். அண்டு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு திருப்தி தராது. ஏன்னா இதில் கமர்ஷியல்ன்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் பாலா ஃபிலிமாக தான் இருந்தது. பாலா சார் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அது இந்த படத்தில் இருந்தது. வெறித்தனமாக அடிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் போட்டு அவ்வளோ நேச்சுரலாக அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா இது பழைய பாலா படம் மாதிரி இல்லை. ஆனால் அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா ஒரு நல்ல மெசேஜை இப்படியும் கன்வே பண்ணலாம், இப்படியும் சொல்லலான்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. ஸோ இந்த ரிவ்யூ நான் நல்லா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு இதே மாதிரி வேறு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண வந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வனங்கான் படம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி வேறு ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மறுபடியும் உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.